ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்துருங்க. இதோட 2 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, பூண்டு ஒரு 10 பல்லு சேர்த்து இதை லைட்டாக வதக்கிக்கோங்க. இது லைட்டாக வதங்கின உடனே ஒரு 10 முந்திரி இதில் சேர்த்துருங்க. முந்திரி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா அது வதங்கின பிறகு இதை தனியாக ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் சூடாக ஆறட்டும். இதே கடாயில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி, உப்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்ச முட்டை ஒரு 6 எடுத்துக்கோங்க. இந்த எக் இதில் சேர்த்து இந்த ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த எக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்கிறத ஆனியனை ஒரு ஜாரில் சேர்த்துட்டு இதோட கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து இதில் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. திரும்பவும் அதே கடாயிலே 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு 3 லவங்கப்பூ, 3 ஏலக்காய், 2 பட்டை சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க. இது லைட்டாக வதங்கின உடனே நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிறதான அந்த பேஸ்ட் இதில் சேர்த்துடலாம். இந்த பேஸ்ட் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா அதை கலந்து கொதிக்க விடுங்க. ஒரு 3 நிமிஷம் கொதித்த பிறகு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் பெப்பர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா அதை கலந்து விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா அதை கலந்து விடுங்க. தயிர் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு கசூரி மெத்தி 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துடலாம். ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா 1 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபைனலாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறதான இந்த எக் இதில் சேர்த்துடலாம். இந்த ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறதான எக் இதில் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா அதை கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இது நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த எக் கிரேவி பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது போல் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை சேர்த்து ரொம்ப ஈஸி தான், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.